வணக்கம் நண்பர்களே. மலேசியாவில் விசா காலம் முடிந்தும் தங்கியிருக்கிறவங்களும் இந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வேலை செய்கிறவங்களும் விசா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பொது மன்னிப்பு திட்டம் போன வருஷம் 19ஆம் தேதி மே மாதம் 19ஆம் தேதியிலேருந்து இந்த வருடம் ஏப்ரல் 30 அதாவது இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க பொது மன்னிப்பு. இது PRM 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொது மன்னிப்பில் ஃபைன் அடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு நான் அவங்க சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இது கொடுத்துருந்தாங்க. இன்னையோட முடிகிற இந்த நேரத்தில் மலேசியா அரசாங்கம் மலேசியாவோட இமிக்ரேஷன் ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த பொது மன்னிப்பு திட்டம் அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பொது மன்னிப்பு தொடர்ந்து இன்னும் ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பொது மன்னிப்பு இன்னும் ஒரு 13 மாதங்கள் கண்டிப்பாக செயல்பாட்டில் இருக்கும். ஸோ ஊருக்கு அவங்க சொந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, அதாவது இந்த விசா இல்லாமல் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து ஓவர்ஸ்டே ஆகி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பு கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னும் காலதாமதம் செய்யாதீங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொது மன்னிப்பு செயல் திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இமிக்ரேஷன் ரைடு எப்போவும் போல் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மலேசியாவோட இமிக்ரேஷன்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இமிக்ரேஷன் ரைடும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் உங்களுடைய நாட்டுக்கு திரும்பி செல்வது சீக்கிரமாக திரும்பி செல்வது நல்லது. ஓகேங்களா? இந்த பொது மன்னிப்பில் இப்போ வரைக்கும் இப்போ நேற்று வரை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருட காலமாக நடைமுறையில் இருந்துச்சு. 112 நாடுகளை சேர்ந்தவர்கள் மலேசியாவில் சட்டவிரோதமாக விசா இல்லாமல் இருந்தவங்க கிட்டத்தட்ட 2,54,186 பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பொது மன்னிப்பில் ஃபைன் அடிச்சுட்டு அவங்களோட நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக மலேசியாவோட அரசாங்கத்துக்கு 127 மில்லியன் மலேசிய ரிங்கிட் வருமானமாக, அதாவது இந்த அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இது இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது. ஸோ இந்த பொது மன்னிப்பில் ஃபைன் அடிக்க போகணும், ஃபைன் பேமெண்ட் பண்ண போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ்போர்ட்டோட பக்கம் கடைசி பக்கம் ஒரு வாரத்தில் போகிற மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏடிஎம் கார்டில் 520 வெள்ளி எடுத்துக்கோங்க. மலேசியாவுக்கு உள்ளே அதாவது ஏர்போர்ட்டில் சீல் குத்தியிருப்பாங்க. ஸோ அந்த சீலையும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. எப்பவும் போல் வழக்கம் போல் முந்தின நாள் நைட்டே போய் கூட உட்காந்துக்கலாம், இல்லைனா காலையில் ஒரு 4 மணி போய்கிட்டு கூட இப்போ உட்காரலாம். ஏன்னா இப்போ ஒரு வருஷ காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் போயிட்டு ஃபைன் அடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை பற்றினா வேறு எதுவும் தகவல் தெரியணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.